அன்னியோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ டைனோசர் அப்படின்ற சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஏன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அழகான ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து ஏஞ்சி எங்கேயோ போறதுக்காக மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை எழுப்புறாரு. இன்னைக்குதான் உன்னோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஏஞ்சி ரெடி ஆகு அப்படின்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. பொதுவாவே சைனீஸ் மூவிஸ் டிராமாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. அதுக்குன்னு அவங்க வீட்டுக்கே போக கூடாது அப்படிலாம் இல்ல, டெய்லியுமே வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ஆனா ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கணும். அவங்களோட வீடு காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் பக்கத்து தெருவுல இருந்தாலுமே அவங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கணும். இப்ப இந்த படத்தோட ஹீரோயினும் அப்படிதான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கத்துக்காக பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு காலேஜை நோக்கி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பஸ்ல ஏறலான்னு பாக்குறாங்க. பஸ் ரொம்பவே கூட்டமா இருக்கு, அதுல ஹீரோயினால ஏறவே முடியல. அதுக்கப்புறமா ஹீரோயின் டாக்ஸில ஏறி போறாங்க. அப்ப டாக்ஸி டிரைவர் ரேடியோ ஆன் பண்ணி விட அதுல ஹீரோயினோட ஃபேவரட் ஆர்ஜே பேசிட்டு இருக்காரு. அவரோட பேரு ஜியான். இன்னொரு சைட் காலேஜ்ல பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் வருவாங்க, நாவலா காத்துட்டு இருக்காங்க. ஆனா கேர்ள்ஸ் யாருமே அவங்கள கண்டுக்காம ஹீரோவையே சைட் அடிக்கிறாங்க. அப்ப காலேஜ் காம்பவுண்ட் உள்ள ஒரு காஸ்ட்லி கார் வருது. அதுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தா அழகான பொண்ணு இறங்குறாங்க. இவங்களோட நேம் ஆனி. ஆனியை பார்த்தோன்னே அங்க இருக்க பாய்ஸ்லாம் அப்படியே முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆனி அவங்க யாரையுமே கண்டுக்கல. ஆனிக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஹீரோவை தெரியும் போல இருக்கு. அவங்க ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்காக தான் இந்த காலேஜ்லயும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த கேர்ள்ஸையும் கண்டுக்கல, ஆனியும் கண்டுக்கல. அவரோட வேலையை பார்க்கறதுக்கு காலேஜ் உள்ள போயிடுறாரு. அந்த டைம்ல பார்த்து பொட்டி படிக்கையோட காலேஜ் உள்ள வந்த ஹீரோயின் நேரா போய் ஆனியை முட்டிட ஆனியும் ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கீழே விழுந்தது ஆனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால ஹீரோயினை முறைச்சிட்டு ஆனி அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஏஞ்சி காலேஜ் உள்ள வர ஹீரோயினை இயற்கை அழிக்க ஹீரோயின் பதட்டத்துல ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் உள்ள போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் கால் பண்ணி சேஃபா ரீச் ஆயிட்டியான்னு கேட்க ஹீரோயினும் நான் சேஃபா இங்க ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வர ஆப்போசிட்ல ஹீரோ வராரு. ஹீரோயினும் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் உள்ள வரையும் உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கலான்னு நினைச்சிட்டு சைட்ல திரும்பினா அங்க மென்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு போர்டு மாட்டிருக்கு. ஹீரோயினும் எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து ஹீரோவை கிராஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் யாரா இவ அப்படின்னு பார்க்க ஹீரோயினோட பேக்ல டைனோசர் படம் போட்டிருக்கு. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் படத்தோட பேரு எங்க இருந்து வந்ததுன்னு. சரி, இப்ப நம்ம வந்துட்டோம்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோயின் பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. பேலியன்டாலஜி அப்படின்னா மண்ணுக்கடியில புதஞ்சு போன அனிமல்ஸ், பிளான்ஸ் அதை பத்திலாம் படிக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா டைனோசர் பத்தி படிக்கிறது. நம்ம ஹீரோயினுக்கும் அதனாலதான் டைனோசர் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ட்ரெஸ், பேக், கீச்சன் எல்லாத்துலயுமே எங்கன்னா ஒரு இடத்துல டைனோசர் கண்டிப்பா இருக்கும். இப்ப ஹீரோயின் பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவு டைட்டா இருக்கு. ஹீரோயின் அதை இடின்னு இடிச்சு அப்படியே உள்ள போய் துபுக்கடின்னு விழறாங்க. இன்னொரு சைட் பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு இருந்த ஆனியும் அந்த இடத்துக்கு வர அவங்க ஸ்டேயில அந்த ரூம்குள்ள வராங்க. இப்ப கீழே விழுந்த ஹீரோயினும் ஏஞ்சி ப்ரொஃபசர் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ப்ரொஃபசர் ஹீரோயினை கண்டுக்காம ஆனி கிட்டயே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு கூட படிச்சது கிடையாது, நீங்க தான் முதல் பொண்ணு அப்படின்னு ப்ரொஃபசர் ஆனியை பார்த்து சொல்ல நான் ஒன்னும் இங்க சேரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த ஒரு பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ப்ரொஃபசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து இதுல HOD சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்க ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அகைன் ப்ரொஃபசர் கிட்ட வந்து காலேஜ் முழுக்க தேடிட்ட HODயை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் நான் தான் இந்த டிபார்ட்மெண்டோட HOD, நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ப்ரொஃபசர் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட இந்த இடத்துல கிளாஸ் அட்வைசர் கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்க மறுபடியும் ஹீரோயின் ஃபார்மை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மூச்சு வாங்க ரிட்டர்ன் வந்து காலேஜ் முழுக்க தேடிட்ட கிளாஸ் அட்வைசரை காணும் அப்படின்னு சொல்ல இந்த டிபார்ட்மெண்டோட HOD, ப்ரொஃபசர், கிளாஸ் அட்வைசர் மூணுமே நான் தான் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொஃபசர் ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவும் பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறாரு. ஹீரோ கிட்ட ப்ரொஃபசர் ஹீரோயினுக்கு அவங்களோட ஹாஸ்டல் ரூமை காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வராரு. பார்த்தா ஹீரோயினோட ரூம்ல தான் ஆனியும் தங்கியிருக்காங்களாம். ஆனி ஹீரோ கிட்ட பேச வர காலையில இருந்து ஆனியை அவாய்ட் பண்ணிட்டு இருந்த ஹீரோவால இப்ப அவாய்ட் பண்ண முடியல. அதனால ஆனியை கூட்டிட்டு காலேஜ் கேன்டீனுக்கு வராரு. ஆனி ஹீரோ கிட்ட உனக்காக தான் நான் இந்த காலேஜ்லயே ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் கேன்டீனுக்கு சாப்பிடலான்னு ஹீரோயினும் வராங்க. அங்க இருக்க பசங்களாம் ஹீரோயினை புள்ளி பண்றாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு எதனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு யாரோ ஹீரோயின் காலை தட்டி விட ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. நம்மளோட ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக ஆனி குறுக்க வந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை தூக்கி விடுறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும், அது ஒரு காஸ்டியூம் பார்ட்டி அப்படின்றதுனால நீ எதுனா வேஷம் போட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போய் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட நீ அந்த டைனோசர் காஸ்டியூம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இது நல்ல ஐடியான்னு டைனோசர் காஸ்டியூம் போட்டு பார்ட்டிக்கு போறாங்க. பார்த்தா அது ஒரு நார்மலான பார்ட்டி, காஸ்டியூம் பார்ட்டிலாம் கிடையாது. எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்ல இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் வித்தியாசமா டைனோசர் காஸ்டியூம்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினை எல்லாரும் சுத்தி நின்று கலாய்க்க அப்பா அந்த இடத்துக்கு சூப்பர்மேன் காஸ்டியூம்ல ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ்ல பெண்களுக்காக ஒரு போட்டி நடத்த போறோம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க சில ஹெச்ஓடிலாம் சேர்ந்துட்டு நம்ம பஞ்சு முட்டை தலைன பேலியன்டாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பார்த்து உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு கூட கிடையாது, நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இந்த காம்படிஷன்ல அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இதை கேட்ட பேலியன்டாலஜி ஹெட், அதாவது நம்ம ப்ரொஃபசர், யார் சொன்னது எங்க டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்களே இல்லைன்னு, எங்க கிட்டே ஒரு பொண்ணு இருக்கா, அவ இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு அந்த மீட்டிங் விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ ப்ரொஃபசர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஹீரோயின் கிட்ட எப்படியோ கேட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் ஒத்துக்கவே இல்லை. கடைசியா ப்ரொஃபசர் ஃபைனல் ரவுண்டோட ஜட்ஜு ஜியான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு தான் ஜியான் ரொம்ப பிடிக்குமே, உடனே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காலேஜ் விட்டு வெளியே வராங்க. அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட கொடை இல்ல. அதனால ஹீரோயின் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஆனியும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஆனி கிட்டயும் கொடை இல்லையா அப்படின்னு கேட்டா ஆனி கிட்ட கொடை இல்ல. ஆனா பக்கத்துல ஒரு 20 பசங்க லைன்ல கொடை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஆனிக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா ஆனி அது எதையுமே வாங்காம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா ஹீரோ அவர்கிட்ட இருக்க கொடைய ஆனிக்கு தராம ஹீரோயினுக்கு தராரு. இதை பார்த்த ஆனி கடுப்பாகி ஹீரோவை திட்ட, இதை பார்த்த ஹீரோயின் எனக்கு கொடையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையில குடுகுடுன்னு ஓடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அவர் கொடைய ஆனிக்கிட்டே கொடுத்துட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு ஹீரோ ஓடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான நாளும் வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடணும். ஒருத்தரா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஆனி தான் பெஸ்டா பண்றாங்க. லாஸ்டா ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் டைனோசர் காஸ்டியூம் போட்டு காமெடியா ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஆடியன்ஸா உட்காந்துட்டு இருக்க கொஞ்சம் பசங்க எல்லாருமே இதை பார்த்து சிரிக்க ஹீரோவும் ஆடியன்ஸா தான் உட்காந்துட்டு இருக்காரு. மறுபடியும் கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் ஹீரோயினை எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ப்ரொஃபஸரும் ஒரு ஜட்ஜா தான் இருக்காரு. அவரு மத்தவங்க கிட்ட எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் மானமே இதுல தான் அடங்கியிருக்கு, அதனால ஹீரோயினை எலிமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்பயும் போல காலேஜுக்கு வர அந்த காம்படிஷன்ல எலிமினேட் ஆன கேர்ள்ஸ் எல்லாம் ஹீரோயினை ஒம்பு கழிக்கிறாங்க. நாங்களே எலிமினேட் ஆயிட்டோம், நீலா செலக்ட் ஆயிட்ட பத்தியா அப்படின்னு ஹீரோயினை புள்ளி பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம ஏன் காது கேட்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல காம்படிஷனோட அடுத்த ரவுண்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா கேர்ள்ஸையும் கூப்பிட்டு ஹீல்ஸ் போட்டு நடக்க பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாம நடந்து பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. அப்ப எங்கேயோ இருந்து வந்த ஹீரோ நேரா ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்ணி ஹீரோயின் அப்படியே அலைக்கா தூக்கி வெளியே வந்து ஹீரோயினுக்கு சிபிஆர் பண்றாரு. ஹீரோயினும் கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சோடனே ஹீரோ என்ன கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ப்ரொஃபஸரை மீட் பண்ணலான்னு போறாங்க. அப்ப ப்ரொஃபஸர் போன்ல பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட ப்ரொஃபஸர் பேசிட்டு இருக்காரோ தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சிடுது. அப்ப நம்ம திறமையினால நம்ம ஜெயிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இப்படி 2 நாள் ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் ப்ரொஃபஸரை மீட் பண்ணி நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்ல ப்ரொஃபஸர் ஹீரோயினை மோட்டிவேட்லாம் பண்ணி காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கிறாரு. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த படத்தோட ஜானர் ரொமான்ஸ் காமெடி டிராமா அப்படிதானே நினைச்சிருப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல படத்தோட ஜானரே மாறுது. ப்ரொஃபஸர், ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இன்னும் நம்பிக்கையான 3 பசங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் காட்டுக்கு நடுவுல இருக்கு, அதோட மேப் இங்க இருக்கு, நீங்க போய் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம கேங்கும் மாசான பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போட்டுக்கிட்டே ஸ்டெயிலா நடந்து மிஷனை முடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு பாலைவனத்துல அப்படியே ஜாயின்னு போக ஒரு கும்பல் ஜீப்பை மடக்கி லிஃப்ட் கேட்கறாங்க. ஹீரோ கேங்கும் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்படியே நைட் வரைக்கும் டிராவல் பண்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு டென்ட் போட்டு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமா இருந்துட்டு நைட் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. காலையில ஹீரோ அண்ட் கேங் ஏஞ்சி பார்த்தா அவங்களோட வண்டியும் காணும், பொருளையும் காணும், கூட இருந்த அந்த கும்பலையும் காணும். இப்பதான் ஹீரோக்கு புரியுது வந்தது ஒரு திருட்டு கும்பல்னு. சரி, வந்த வேலையை பார்ப்போம்னு நடந்தே பாலைவனத்துல போறாங்க. அந்த மேப்பை வச்சு அவங்க தேடி வந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க.
ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல நம்ம கேங் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு சிலையத்தோட ஒரு டோர் ஓபன் ஆகுது. நம்ம கேங்கும் அதுக்குள்ள நடந்து வராங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் எதிர்த்து எது மேலேயோ காலை வைக்க ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கமும் இருக்க, நடுவுல கதவு அவங்கள பிரிச்சிருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஏதேதோ பட்டனை அமுக்கி பார்க்க, இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் இருக்க ரூம்ல அவங்கள சுத்தி இருக்க செவர்ல இருந்து பெரிய பெரிய முள்ளு வந்து அவங்கள குத்த பாக்குது. ஹீரோ ஹீரோயினை கெட்டியமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு பட்டனை அமுக்க அந்த முள்ளு எல்லாமே திரும்பி போக வேற ஒரு கதவு ஓபன் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கதவு வழியா வெளியே வராங்க. அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ஹீரோ ஹீரோயின் தேடி வந்து அந்த வெளியே மதிக்க முடியாத பொருளும் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வேற கதவு வழியா வெளியே வராங்க. பார்த்தா ஒரு காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கும்பலோட தலைவி யாருன்னு பார்த்தா பாக்குறதுக்கு ஆனி மாதிரியே இருக்கா. அதாவது நம்ம ஆனி தான் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க போல. இப்ப காட்டுவாசி கும்பலோட தலைவி நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதனால அவனை கட்டிக்கிறேன், இந்த பொண்ணை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செய்யறதுக்காக ஹீரோ ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயின் எப்படி இருந்தாலும் நம்ம சாக போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட நீங்க ஆனிய லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் ஆனிய லவ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ ரொம்ப கியூட்டா இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஹீரோயினை பத்தி அப்படியே சொல்றாரு. இதை ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயினை கொலை பண்றதுக்கு காட்டுவாசி கும்பல் ரெடியா இருக்காங்க. ஆனா ஹீரோ எப்படியோ அவரோட கட்டை அவுத்துட்டு ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங் எல்லாம் பண்ணி அங்க இருக்கவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கிருந்து ஒரு ஜீப்பை ஆட்டிய போட்டு ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் அந்த ஜீப்ல ஏற எல்லாருமே அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வராங்க. இப்ப ப்ரொஃபசர் கிட்ட அந்த பொருளையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ அடுத்த ரவுண்ட்காக ஹீரோயினை ஒரு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் அழகா மாத்திடுறாரு. இந்த காம்படிஷனோட செகண்ட் ரவுண்ட் ஜஸ்ட் பியூட்டிக்கான ரவுண்ட். இப்படி அப்படியும் நடந்து போனா போதும். ஹீரோயின் அதை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு ஜட்ஜா வந்த ஜியானும் ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதனால காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோயின், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு ஜியான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டு அவர் கொண்டு வந்த பூங்கொத்தை ஹீரோயினுக்கு தரத்துக்கு பதிலா ஆனிக்கு கொடுத்துடுறாரு. ஆனியும் அதை வாங்கிட்டு சந்தோஷப்பட ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஆனி கிட்ட, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நான் அவளை வெறுப்பேத்த தான் உன்கிட்ட பூ கொடுத்தேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதனால கடுப்பான ஆனி, ஹீரோ நமக்கு கிடைக்கலனாலும் இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஜியானை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஜியான் ஆனிய கண்டுக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம ஆனி மண்டியை பிச்சுக்கிறாங்க. ஃபைனல் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சிங்கிங் காம்படிஷன், எல்லாருமே பாட்டு பாடணும். ஹீரோயின் கரெக்டா பாட வரும்போது ஆனி ஹீரோயினோட மைக்கா ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதனால ஆடியன்ஸ் எல்லாருமே பூ அப்படின்னு பண்ண ஹீரோயின் எமோஷனலா பேசி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. ஆடியன்ஸும் அமைதியாக ஹீரோயின் சூப்பரா பாடிடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே பாட்டை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல காலேஜ்ல ஹீரோயின் கிட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, அடுத்த சீன்ல இந்த காம்படிஷன்ல வின் பண்ணது நீதான் அப்படின்னு பிரின்சிபால் ஹீரோயினுக்கு பிரைஸ் கொடுக்க இந்த படமும் முடியுது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாத ஹீரோயின் கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். பாய்.